26 ஜஸ்ட் வெறும் 26 தான். தமிழ்ல எத்தனை இருக்கு? எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து வரைக்கும் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு? 247. 247 எழுத்துக்களை படிக்கிறோம். ஒரு 26 எழுத்து படிக்க முடியாதா? ஈஸியா படிக்கலாம். உங்க மைண்ட்ல அதை மிக்ஸ் பண்ணுங்க. ஈஸி நினைச்சா ஈஸி, உங்க மனசு என்ன நினைக்கிறோம் அதுதான். கஷ்டமா இருக்க நினைச்சா எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஈஸி நினைச்சா எதுவுமே சுலபம் தான். அதனால போன்லாம் பார்ப்பீங்க கண்டிப்பா வீட்டுல இல்லையா? இந்த இங்கிலீஷ் சேனல், நியூஸ், மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாருங்க. என்னென்ன இங்கிலீஷ்ல இருக்குதோ அதெல்லாம் பாருங்க. பார்க்கும்போது உங்களை அறியாமலே அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். நியூஸ் பேப்பர் வசதி இருந்தா டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி போடுங்க. போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 எழுத்து, ஒரு 5 வேர்டு புதுசா கத்துக்கணும். டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நோட்ல எழுதி பாருங்க. இதுக்கு என்ன வார்த்தை டிக்ஷனரியில பார்த்துட்டு அப்படி நீங்க பழகுனீங்கன்னா ஆங்கிலம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாட்டோட எதிர்காலம் யார்கிட்ட இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. சரியா? அதனால நீங்க சொன்ன மாதிரியே நிறைய போலீஸ் ஆபீசர் நான் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம், பிரைவேட்ல படிக்கிறோம் கூட போட்டி போட முடியாது. அப்படி ஏதாவது இருக்குதா? ஏன் என்ன காரணம்? ஏன் அப்படி இல்லை? நம்பிக்கையை நான் பாராட்டேன். கேள்வி பார்ப்போம். எல்லாம் உங்களுக்கு நீங்க கேள்வி எல்லாம் பணக்கார வீட்டு சிபிஎஸ்சி அது பயங்கரமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வருவாங்க. நீங்க நார்மலா படிக்கிறோம். ஓகேயா? அறிவுக்கு தான் முக்கியத்துவம். நீங்களும் 12th முடிப்பீங்க, அவங்களும் 12th முடிப்பாங்க. காலேஜ்ல சேரும் போது எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான். என்னன்னா காலேஜ்ல எல்லாம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்குமே தயார்படுத்த சொல்றேன். சரியா? நம்ம கடவுள் நோக்கி பயணம் பண்ணா எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேயா? சுலபமா ஜெயிக்கலாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? டெய்லி 5 புது வார்த்தை. ஓகேயா? வெரி குட். அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க உயர்கல்விக்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. ரொம்ப சுலபமா ஜெயிக்கலாம். ஏன் சொல்றேன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சரி, இப்போ உள்ள விஞ்ஞானிகள் எல்லாருமே எடுத்துக்காட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாமே தமிழ் வழிகளில் தாய்மொழியில கற்றவங்க தான். அதனால தாய்மொழியில படிக்கிறது பெருமையான விஷயம். சரியா? ஆனா சுலபமா உங்களுக்கு புரியும். நீங்க வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்கலாம், சுலபமா ஜெயிக்கலாம். வாழ்க்கையில ஜெயிச்சிடலாமா? Thank you.